டிஃபன் பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப்பு அரிசி மாவு. அது வந்து லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கணும். 2 கப்புக்கு 1 கப்பு கடலை மாவு. பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சுக்கணும். அரிசியும் வறுத்துட்டு நல்லா சளிச்சுக்கணும். அது கூட மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு போட்டு 2 கரண்டி எண்ணெய் சூடு பண்ணி அதையும் ஊற்றி நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்கு அச்சில் ரிப்பன் பக்கோடா தட்டு போட்டு இந்த மாதிரி இருக்கும் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு புளிய வேண்டியதும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரிப்பன் பக்கோடா ரெடி.